Hello everyone, welcome to Surugat Academy. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்குரிய கிட்ஸ்க்குரிய வீடியோ தான். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஆயில் பேஸ்ட்டில் இந்த ஒரு சிம்பிளான சீனரி. ஸோ இது யாருனாலுமே வந்துட்டு வரையலாம். கிட்ஸும் ட்ரை பண்ணலாம், அடல்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரியலிசம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி வந்துட்டு நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்துட்டு A4 ஸ்கெட்ச் புக்கை போட்டுட்டு நான் எப்படிலாம் ஸ்கெட்ச் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு பென்சில் வந்துட்டு எங்கே வச்சுருக்கேன், எல்லாமே ஒரு ரஃப் டயக்ராம் தான். இப்போ நான் பண்ணுறது வந்துக்கிட்டு எதுவுமே ஜஸ்ட் ஒரு ஷேப்காக தான் எல்லாமே பண்ணியிருப்பேனே தவிர்த்து எக்ஸாக்டான வந்துட்டு ட்ராயிங் வந்துட்டு இது கிடையாது. நம்ம எப்போ கலர் பண்ண போகிறோமோ அப்போ தான் வந்து ஆயில் பேஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டைமில் வந்துட்டு எக்ஸாக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரீ பண்ணும்போதும் பாருங்கள், ஜஸ்ட் வந்துட்டு அந்த உள்ளே இருக்க பிரான்ச்சஸ், ஸ்டெம் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக வந்துட்டு ட்ரீ கூட ஸ்கெட்சு. ஸோ எப்படி வரும் மேலே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். லேண்ட்ஸ்கேப் தான், சிம்பிள் தான். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மவுண்டன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரிவர் ஏரியா அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஈவன் ஹவுஸ் கூட நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சப்போஸ் லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஆயில் பேஸ்ட்டில் வேணுமா, வாட்டர் கலரில் வேணுமா, இல்லை அக்ரிலிக்ஸில் வேணுமா, அதை கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனி வந்துட்டு அக்ரிலிக்ஸ் ஆமாம் அக்ரிலிக்ஸ், போஸ்டர் கலர் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு ஐடியாவில் இருக்கும். கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்குரிய வந்துட்டு ஆர்ட்டாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கவர் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ வந்து நான் லைட் ப்ளூ எடுத்துகிட்டு லைட்டாக வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒயிட்டை வச்சு நான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எனக்கு பிளெண்டிங் தேவைப்பட்டனால நான் கையிலேயே கூட பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் கை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் காட்டன் பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ மோஸ்ட்லி வந்துட்டு தெரியலைன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு கலர் வந்து திருப்பி ஒட்டிக்கும், பேப்பர்லேருந்து வெளியில் வந்துக்கும். அதே மாதிரி நீங்கள் பேப்பர் வந்து இது நீங்கள் நார்மலான 70 GSM பேப்பர்லேருந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலாக. ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. தூக்கி போடாதீங்க. நல்லா வரலன்னு தூக்கி போடாதீங்க. அப்படி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூஷியன் ப்ளூ எடுத்திருக்கிறேன். அதில் தான் அவுட்லைன்லாம் வந்து போட்டேன். அப்புறம் வந்துட்டு செருலியன் ப்ளூ இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து டார்க் ப்ளூ இருக்குல்ல, டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் லைட் ப்ளூ அதை வச்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரிலாம் வந்து அவுட்லைன்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்களும் அந்த ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து பர்டிகுலரான கலர் சொன்னேன். இப்போ ஒரு 25 ஷேட்ஸ் இருக்குது உங்ககிட்ட, இல்லை வந்து 50 ஷேட்ஸ் ஆஃப் ஆயில் பேஸ்ட்டில் இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ப்ரூஷியன் ப்ளூ, செருலியன் ப்ளூ, லைட் ப்ளூ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா டைரெக்டாக டார்க் ப்ளூ, அப்புறம் வந்து லைட் ப்ளூ, ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்துட்டு இன்பிட்வீன் வந்துட்டு பாஸ் ஆயிருந்திருக்குது, எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கவர் பண்ணல. அது ஜஸ்ட் ட்ரீஸ் வந்துட்டு நான் சாப் க்ரீன் கொடுத்துருக்கேன். சாப் க்ரீனு அடியில் கொடுத்துட்டு லைட் க்ரீன், ப்ரௌன் அதை வச்சு வந்து கவர் பண்ணிட்டேன். தண்ணி ஏரியா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டார்க் ப்ளூ, கொஞ்சம் லைட் ப்ளூ அதை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். லைன்ஸாக தான் போட்டிருக்கேன். நான் இது எதுவுமே வந்துட்டு நான் காட்டன் பட்ஸோ இல்லை கையை வச்சோ எதுவுமே ஸ்மச் பண்ண போகிறது கிடையாது. அந்த க்ரீன் கவர் ஏரியாலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், ஓகேவா, டீப் க்ரீன்னு இருக்கும். ஸோ டீப் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ இதை வச்சு தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் க்ரேயில் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். இதை வந்து ஷேட் பண்ணிவிட்டு ஒயிட்டை வச்சு வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஜஸ்ட் அந்த கீழே வந்து டார்க் ஏரியாவாக இருக்கணும். ஸோ கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோன் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ட்ரா பண்ண இடத்துல ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஸ்மச் பண்ணி விட்டுறேன் ஒயிட்டால். அந்த கீழே இருக்க கலரையும் மேலே வந்து புஷ் பண்ணி கவர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ட்ரீ கலர் பண்ணிடலாம். ட்ரீ வந்து பாருங்கள், நான் ரேண்டமாக டீப் க்ரீனை வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். கீழே மேலே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருந்துச்சுன்னா நான் ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். லைட் க்ரீன் எடுத்துருக்கிறேன் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்புறம் வந்துக்கிட்டு லைட்டாக வந்துட்டு எல்லோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து நம்மளோட கலர்ஸ் ட்ரீக்குரியது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு மண்டலா சீரியஸ் போய்கிட்டுருக்கு, பென்சில் ஸ்கெட்சிங் போய்கிட்டுருக்கு, அப்புறம் வந்து கம்ப்ளீட் கிட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்குரிய ட்ராயிங்ஸும் போய்கிட்டுருக்கு. ஸோ வீக்லி வந்து 3 நியூ வீடியோஸ் வந்துட்டு எவ்ரி டைம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் ஆர்ட் பிடிக்கும், கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்
ப்ரௌனில் அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, ட்ரீ ட்ரங்க், அது வந்து ப்ரௌனில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு லைட் ப்ரௌனை வச்சு மிக்ஸ் பண்ணிடுறேன். திருப்பி டீப் க்ரீனை வச்சுட்டு கீழே கிராஸஸ் மாதிரி எங்கெல்லாம் எனக்கு கிராஸஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸஸ் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். எங்கெல்லாம் வேணுமோ ட்ரா பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் தான். இப்போ பார்த்தா தெரியும், இந்த ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி லைட்டாக வந்துட்டு டைரெக்டாக போட்டுக்கிறேன். நான் பென்சிலை வச்சுலாம் மார்க்லாம் பண்ணலை, டைரெக்டாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்கே ஒரு வந்துட்டு அந்த இது நிற்கிது இல்லையா, ஸோ அது வந்து போட்டு விட்டுறேன். பாதை போட்டு விட்டுறேன். பாத்வே வந்து போட்டு விட்டுறேன். அந்த அதே மாதிரி ஃபென்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஃபென்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கொடுத்துட்டு கிராஸ் க்ரீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிராஸ் க்ரீன் இல்லைனாலும் பரவாயில்ல, லைட் க்ரீனை போட்டுட்டு நீங்கள் எல்லோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க ஏரியா வந்துட்டு கொஞ்சம் லைட் விழுறனால நான் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்து எல்லோ லைட் க்ரீன், ஓகேங்களா, எல்லோ அண்ட் லைட் க்ரீன் கொடுத்துருக்குறேன். அதை வச்சு தான் வந்து 2 சைடும் கிராஸஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லைட் க்ரீன் கொடுத்துருக்குறேன். ஸ்டோன் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். நான் எதுவுமே மிக்ஸ்லாம் பண்ணல, காட்டன் பட்ஸ் வச்சுலாம் மிக்ஸ் பண்ணல, டைரெக்டாக கலர்ஸ் வச்சு கலர்ஸ் மச் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பிகினருக்குரியது தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குரோம் எல்லோ அதை வந்து கொடுத்துருக்கேன். சைட்லலாம் ப்ரௌன் வச்சுட்டு நான் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். எல்லாமே வந்து ஆயில் பேஸ்டில் நம்ம டைரெக்டாக பண்ணிடுறோம். அதுதான் வந்துட்டு இப்போ வந்து பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஷேட் கொடுக்குறதுக்கு திருப்பி லைட் ப்ரௌனை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் வந்து டீட்டெயிலிங் ஒர்க்லாம் கொடுக்குறேன். ஃபென்ஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனும் லைட் ப்ரௌனும் வச்சு கொஞ்சம் திக்காக பண்ணிடுறேன். டைரெக்டாக வந்து திக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10B பென்சில் எடுத்துக்கோங்க, கிராஃபைட்டில் டார்க்கான பென்சில் நல்லா. அப்படி இல்லையா வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் பென்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு எப்படிலாம் நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் அவுட்லைன் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே வந்துட்டு 10B ஏன் கிராஃபைட் பென்சில் அப்படின்னா வந்துட்டு அழகாக பிளெண்ட் ஆகி ஆயில் பேஸ்டர் மேலே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மவுண்டைன், அந்த ட்ரீ, அந்த பிரான்ச்சஸ் உள்ளலாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. ஈவன் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்பரான ஷேப் கொடுத்தது பளிச்சுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கே வந்துட்டு அந்த அழகை கொடுத்துடுது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம 10B பென்சிலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த புஷ்ஷஸ் கிட்ட அந்த ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்துட்டு நான் வந்து டைரெக்ட் லைனாக போடாமல் கொஞ்சம் ஷேப் வந்து கொடுத்துருக்குறேன். மவுண்டன்ஸ்லேயும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப லேஸாக கொடுத்துருக்கேன். பென்சில் பாருங்கள் நான் எங்கே பிடிச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் வந்து பார்த்து கொடுக்குறேன். ஸோ இன் பிட்வீன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வரைஞ்சிட்டோம், அங்கே இன்னும் கொஞ்சம் டார்க் டீட்டெயிலிங் வரும் இல்லையா, அதை வந்து 10B பென்சிலால் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அடியில் இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸ்டோன் வந்து கீழே வந்து கிராஸில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறனால அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். பார்த்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே அதாவது இந்த நம்ம லாஸ்ட் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம டீட்டெயிலிங் சொல்லுவோம். ஸோ வந்துட்டு எல்லாமே அந்த ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கலர் வந்து எங்கெல்லாம் நான் எடுத்து விடணும்னு நினைக்கிறேனோ, இந்த மவுண்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் ட்ரீ கிட்ட அதெல்லாம் வந்துட்டு நான் லைட்டாக மேலாப்பில் வந்துட்டு அந்த ஸ்க்ராப் இருக்கும் இல்லையா, நம்ம கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.